பிரகாசி எழும்பி பிரகாசி, உந்தன் ஒளியும் வந்தது. பிரகாசி எழும்பி பிரகாசி, கர்த்தரின் மகிமை உதித்தது. பிரகாசி எழும்பி பிரகாசி, உந்தன் ஒளியும் வந்தது. பிரகாசி எழும்பி பிரகாசி, கர்த்தரின் மகிமை உதித்தது. உள்ளத்தில் பிரகாசி, நம்பிக்கையில் பிரகாசி, வசனத்தை பிடித்து பிரகாசி. உள்ளத்தில் பிரகாசி, நம்பிக்கையில் பிரகாசி, வசனத்தை பிடித்து பிரகாசி. சோதனை நேரத்தில் பிரகாசி, நீ மனிதர் முன்பாக பிரகாசி. சோதனை நேரத்தில் பிரகாசி, நீ மனிதர்கள் முன்பாக பிரகாசி. பிரகாசி எழும்பி பிரகாசி, உந்தன் ஒளியும் வந்தது. பிரகாசி எழும்பி பிரகாசி, கர்த்தரின் மகிமை உதித்தது. எப்பொழுதும் பிரகாசி, இயேசுவுக்காய் பிரகாசி, பேசும் வார்த்தையில் பிரகாசி. எப்பொழுதும் பிரகாசி, இயேசுவுக்காய் பிரகாசி, பேசும் வார்த்தையில் பிரகாசி. வாழ்க்கை முழுவதும் பிரகாசி, உன் இறுதி வரையிலும் பிரகாசி. பிரகாசி நீ பிரகாசி, உந்தன் ஒளியும் வந்தது. பிரகாசி எழும்பி பிரகாசி, கர்த்தரின் மகிமை உதித்தது. பிரகாசி எழும்பி பிரகாசி, உந்தன் மகிமையும் வந்தது. பிரகாசி எழும்பி பிரகாசி, கர்த்தரின் மகிமையும் வந்தது. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம், இந்த காலை நேர தியான வேளையில் எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இது ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம். இது எல்லாருக்குமே வாக்குத்தத்தமாக எனக்கு கிடச்சிருக்கு. எங்கள் வீட்டில் கூட என்னோடய மகனுக்கு இந்த அதிகாரம் தான் வாக்குத்தத்தமாக நான் எடுத்து கொடுத்தேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பு அப்படிங்கிறார். எழும்பு, அப்போ தான் பிரகாசிக்க முடியும். நீ எழும்பு, இருக்கிற இடத்த விட்டு எழும்பு அப்படிங்கிறாரு. எதெல்லாம் விட்டு எழும்பணும்னா, நம்ம நிறைய வேத வசனங்களை பார்க்குறோம். தூசியை உதறி விட்டு எழும்பு, தூக்கத்தை விட்டு எழும்பு, உலகத்தை விட்டு எழும்பு, அப்படின்னு நிறைய காரியங்கள் நம்ம எழும்ப வேண்டியிருக்கு. எழும்பும்போது நம்மை கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். உன் ஒளி வந்தது. நம்ம எழும்பும்போது நம்முடைய ஒளி ஆண்டவர் பிரகாசிக்க செய்வோம். நமக்குள்ளேயே ஒரு ஒளி இருக்குது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறதுன்னு ஒரு வசனம் நீதிமொழிகள் இருக்குது. அப்போ நமக்குள்ள ஆண்டோடைய தீபம் எரிஞ்சிட்ருக்கு. அது மங்கி போய் எரிஞ்சிட்ருக்கலாம். அதை தீண்டி ஏற்றும்போது, எழும்பும்போது அது நம்முடைய ஒளி பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. நம்முடைய ஒளி வந்ததுனால ஆண்டோடைய மகிமையை நம்ம மேலே என்ன செய்து உதிக்கிறது. அவ்வளோ ஒரு பெரிய கிருபையை அந்த வசனத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எஸ்ஐயா 60:1 ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம எந்த காரியத்திலெல்லாம் எழும்பாமல் இருக்கிறோம், நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தூக்கத்தை விட்டு எழும்பணும், தூசியை உதிரி விட்டு எழும்பணும், உலக மாயைகளை விட்டு எழும்பணும். அப்படி எழும்பும்போது நம்மை கர்த்தர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம எழும்பணும் அப்படின்னா அதுக்கு சில காரியங்களை நாம் விட்டு விட வேண்டியிருக்கு. தூசியை உதறி விட்டு எழுந்துனா தூசி போன்ற உலக காரியங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கும் நம்ம மேலே. அதை அப்படி உதறிட்டு நம்ம என்ன செய்யணும், எழும்பணும். அப்போ தான் நம்ம பிரகாசிக்க முடியும். தூக்கத்தை விட்டு எழும்புனா, தூக்கம்னா தூங்கிட்டு இருக்குது சொல்ல முடியாது. ஒரு நீர்வீசாரம் எந்த காரியங்களையும், அது ஆண்டோடைய காரியங்களில், மற்ற ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறதுல, மற்ற ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல நம்ம நிர்விசாரமாக இருந்தோம்னா கர்த்தர் சொல்கிறாரு, தூக்கத்தை விட்டு எழுந்துரு. இப்போ நித்திரை செய்ய வேண்டிய காலம் இல்லை, நீ எழுந்துரு, தூக்கத்தை விட்டு எழுந்துரு. அப்போ நீ பிரகாசிப்பார் கர்த்தர் உன்னை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உலக காரியங்களை விட்டு எழும்பணும், தூசி போன்ற காரியங்களை விட்டு நம்ம எழும்பணும். அப்புறம்
மாயான இந்த உலகத்தை விட்டு எழும்பணும், தூசியை உதறிட்டு எழும்பணும், தூக்கத்தை விட்டு எழும்பணும். இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு எழும்பு எழும்பு சீயோனே வல்லமையை தரித்துக்கொள். நாம் எழும்பும்போது வல்லமையை தரித்து கொள்ள முடியும். வல்லமை அப்படின்னா கர்த்தருடைய கிருபை வரங்கள். உன் ஒளி வந்தது. நமக்குள்ளே இருக்கிற ஒளியையும் ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். கர்த்தருடைய மகிமையை நம்ம மேலே உதிக்கிறது. இப்போ நாம் எழும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். யாரெல்லாம் இன்னும் நிர்விசாரத்திலையும் சோம்பலிலும் தூக்கத்திலும் கனநித்திரையிலும் இன்னும் உலக காரியங்களிலும் மாயான காரியங்களிலும் தூங்கிக்கிட்டு இருக்கோமோ, தூசியோடு பறந்துட்டு இருக்கோமோ, அது எல்லாத்தையும் விட்டு எழும்புங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழும்புனா பிரகாசிக்கலாம். உன் ஒளி வந்தது. உன்னோட ஒளி வரும். உன்கிட்ட இருக்கிற ஆண்டோடைய தீபம் எரிய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதிக்கும். கர்த்தருடைய மகிமை ஆண்டோடைய பிரசன்னம் உன் மேலே உதிக்கணும். எழும்பு. அப்போ நம்ம என்ன செய்யணும், இருக்கிற இடத்த விட்டு எழும்பணும். சின்ன மகன் கெட்டுப்போன மகன் என்ன செய்வோம்னா எல்லா ஆசையும் அழிச்சிருவான். தூர இடத்துல இருந்து யோசிப்பான், நம்ம அப்பா வீட்டில் எவ்வளவோ மக்கள்லாம் வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நான் பன்றி திக்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு உடனே எழும்புறான். எழும்பி தந்தையை நோக்கி ஓடி வருகிறான். அதே மாதிரி நாமும் நம்முடைய பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய மாய்மாலங்கள், பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு எழும்பி தந்தையாகிய நம் பிதாவை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடும்போது அவர் நம்மை இன்னும் அதிகமாக பிரகாசிக்க வைப்பார். இந்த வார்த்தையின் முடி நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுப்போம். அல்ல பெரிய காரியங்களை செய்வார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த வார்த்தை கீழ்ப்படிவோம். ஆசீர்வாதத்தை சுதந்திர